ஹாய் ஹலோ வணக்கம். ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான். ஸோ எங்கள் அம்மா வந்து கூழ், கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் பொங்க சோறு, அந்த மாவிளக்கு அது எல்லாமே வச்சுருப்பாங்க. கொழுக்கட்டை அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் அம்மா அந்த மாவிளக்குல ஒரு வேப்பிலைய வச்சு சாப்பிடுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு. அண்ட் சொம்பு கூழ் வந்து எனக்கு தான். சரி பிறந்த பொண்ணுக்கு தான் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு கிலுகிலுன்னு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நம்ம எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடு தான் போவோம். வரும்போது இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அண்ட் நைட்டு போல் தங்கப்பிள்ளை வந்து அம்மா நானும் தோசை ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஊற்று அப்படின்னு தோசையே ஊற்ற கொடுத்தோம். தங்கப்பிள்ளை பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் ஊற்றுறாரு. ரொம்பவே பெட்டராகவே இருந்துச்சு. அண்ட் அங்கேயே உட்காந்து நான் சாப்பிட்றேம்மா அப்படின்ட்டு சொன்னார். நான் தோசை ஊற்றும் போது அவர் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. உங்கள் குழந்தைங்க சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா உங்கள் லைஃப்பில் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.